இந்த ஆட்சியானது வாக்களித்தவர்களுக்குமான ஆட்சி, வாக்களிக்காதவர்களுமான ஆட்சி என்று கூறினார். அதன் அடிப்படையில் பார்த்தா பெண்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணமாக மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதுபோல் பல நல்ல திட்டங்களை முதல்வர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்தால் இங்கு அந்தியூருக்கு மின்மயானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். அடுத்தது வாரச்சந்தையை மேம்பாடு செய்தார். அந்தியூர் பெரிய ஏரியிலே படகு குழாம் அமைத்தார். அதுபோல் இந்த அந்தியூரிலிருந்து சுற்றுலாத்தலங்களுக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். உதாரணமாக திருப்பதிக்கு, திருச்செந்தூருக்கு, உதகைக்கு போன்ற ஊர்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். பெண்கள் மற்றவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் ஓரடியில் தமிழ்நாடு என்ற திட்டத்திலே அவர்களால் தான் வருகிறார்கள் ஒழிய இதில் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. அந்த வகையில் எனக்கும் அந்த திட்டத்திலே சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு இந்த முதல்வர் மேலும் நல்ல திட்டங்களை கொண்டு வர விரும்புகிறேன்.